நேத்து நான் நடத்தின லெசன்ல ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க தான் நிறைய டவுட் கேட்பீங்களே பசங்களா. அதுவா டீச்சர், டவுட்லாம் நிறைய இருக்கு டீச்சர். பாடத்துல மட்டுமா டவுட்ஸ் இருக்கு, வாழ்க்கையே டவுட்டா தான் டீச்சர் இருக்கு. சொல்லுங்க சொல்லுங்க, என்னன்னு கேட்போம். உடம்புல எங்க பார்த்தாலும் வேர்க்குது டீச்சர், ஆனா ஏன் இந்த உதட்டுல மட்டும் வேர்க்க மாட்டுது? டீச்சர் டீச்சர் எனக்கும் ஒரு டவுட் டீச்சர். இந்த அடமலை பெய்யும் போது வானம் மட்டும் ஏன் டீச்சர் கருப்பாவே இருக்கு? டீச்சர் டீச்சர் இன்னொரு டவுட், பொழுதேனிக்கும் தண்ணியிலேயே இருக்கே இந்த மீன், இதுக்கெல்லாம் சளி பிடிக்காதா? இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் தீர்வு காண வந்தாச்சு நம்ம ஈஜிஸ் பிள்ளை சமுதாய வானொலியில அறிவியல் அறிவோம் என்னங்கிற ஒரு புதிய நிகழ்ச்சி. இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். இந்த நிகழ்ச்சியின் மூலமா விடை காண முடியாத உங்க கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்ல போறாங்க. மறக்காம கேளுங்க. வாரந்தோறும் ஞாயிறு அன்று காலை 10 மணிக்கு அறிவியல் அறிவோம். ஈஜிஎஸ் பிள்ளை சமுதாய வானொலி 90.0. இது நம்ம ரேடியோ, நாகை ரேடியோ. வணக்கம் நேயர்களே, இது இந்திய அமுத பெருவிழா, மத்திய அரசின் விக்யான் பிரசார், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், அறிவியல் பலகை, நமது ஈஜிஸ் பிள்ளை சமுதாய வானொலியுடன் இணைந்து நடத்தும் அறிவியல் அறிவோம் என்னும் புதிய தொடர். ஹாய், ஹலோ, வெல்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஜிஎஸ் பிள்ளை சமுதாய வானொலி 90.0. இது நம்ம ரேடியோ, நாகை ரேடியோ. வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் தாய்ப்பால் கொடுப்பதன் அவசியம் குறித்து டாக்டர் கிருஷ்ண ஜெயந்தி அவர்கள் கூறிய விழிப்புணர்வை இப்போது கேட்கலாம். ஈஜிஎஸ் பிள்ளை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் கிருஷ்ண ஜெயந்தி மேம் வந்திருக்காங்க. ஸோ அவங்க ஒரு டாக்டராக இல்லாமல் ஒரு தாயாக பிரெஸ்ட் ஃபீடிங்கை பற்றி ஷேர் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. ஹாய் மேம். ஹாய், வணக்கம். நான் டாக்டர் கிருஷ்ண ஜெயந்தி, எம்பிபிஎஸ் கிராஜுவேட். நான் ஈஜிஎஸ் பிள்ளை மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கேன். ஓகே மேம், பிரெஸ்ட் ஃபீடிங்கை பற்றி ஜென்ரலாக என்ன மேம் சொல்ல வரீங்க? தாய்ப்பாலுங்கிறது எல்லாரோட ரைட்ஸ் மாதிரி. தாய்மைங்கிறது ஒரு பெண்ணுக்கு கிடைத்த ஒரு கிரீடம். அதை ஃபுல்ஃபில்டாக அவங்க என்ஜாய் பண்ணி அந்த ஜேர்னியை அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும். எத்தனை மந்த்ஸ் வரைக்கும் குழந்தைகளுக்கு நம்ம பால் கொடுக்கணும் மேம்? கம்பல்சரி 6 months வரைக்கும் கம்ப்ளீட் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங்னு சொல்லுவோம். அதாவது எக்ஸ்க்ளூசிவ்னா என்ன அர்த்தம்னா, ஈவன் நம்ம ஒரு தண்ணி கூட அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது. அந்த குழந்தைக்கு தண்ணி கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கும் போது கூட பிரெஸ்ட் ஃபீட் தான் பண்ணணும். அதுதான் 6 months வரைக்கும் நம்ம கம்பல்சரி எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங்காக ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ 6 monthsன்னு சொன்னீங்க மேம். 6 months பால் கொடுக்கறதுனால இதில் என்ன மேம் பயன் இருக்குது?
குழந்தைக்கும் தாய்மார்க்கும் பிரித்து நான் சொல்கிறேன். இப்போ குழந்தைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ அவங்களோட கம்ப்ளீட் பிரெயின் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கு முக்கிய காரணம் வந்து தாய்ப்பால் தான். அதில் உள்ள வைட்டமின்ஸ், மினரல்ஸ், எஸ்பெஷலி ஆன்டிபாடிஸ், நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது குழந்தை பிறந்ததுலேருந்து அவங்களோட வாழ்நாள் வரைக்குமே அவங்க உடம்புக்கு தேவையான ஆன்டிபாடிஸை கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பால் தான். இப்போ தாய்ப்பால்னால் இப்போ குழந்தையோட பின்னாடி என்ன அதோட நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்ப்பால் முக்கியமாக சுகர், பிபி, கேன்சர் இதை எல்லாமே தடுக்கிற ஒரு விஷயம். ஒபிசிட்டி, நம்ம இப்போ உள்ள ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி எல்லாமே வெயிட் லாஸில் தான் போயிட்டுருக்கோம். ஜிம் போகிறது இதெல்லாம் வந்து ஒரு ரொட்டீன் ஒர்க்காக இப்போ நமக்கு மாறிடுச்சு. இப்போ இதை வந்து ஒபிசிட்டியை குறைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு இது வந்து தாய்ப்பால். ஆரம்ப காலத்தில் தாய்ப்பால் வந்து குடித்து ஒரு 2 years வரைக்கும் கண்டினியூ பண்ணுற ஒரு குழந்தையோட பின்னாடி வளர்ச்சியை பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி, உடல் பருமன்கிறது வந்து ரொம்பவே கம்மி. இப்போ தாய்மார்க்கு பார்த்திங்கன்னா பால் கொடுக்குற தாய்மார்க்கு வந்து நம்ம என்னென்ன நோயிலேருந்து அவங்களுக்கு தாண்டி வராங்க, முக்கியமாக பிரெஸ்ட் கேன்சர், அதுக்கப்புறம் சர்விக்கல் கேன்சர், கர்ப்பப்பையில் ஏற்படுற எல்லா புற்றுநோயையுமே தடுக்கிற ஒரு இது வந்து தாய்ப்பால் மட்டும்தான். தாய்ப்பால் கொடுத்தா வந்து அழகு குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பாக அறவே தடுக்க வேண்டிய ஒரு ஒப்பீனியன் என்னை பொறுத்த வரைக்கும். அப்படி கிடையாது. தாய்ப்பால் கொடுக்கும்போது சுரக்கிற ஒரு பெரிய ஹார்மோன் பார்த்திங்கன்னா ஆக்சிடோசின். ஆக்சிடோசின் ஹார்மோனோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, நம்ம போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் சொல்லுவோம். ஒரு தாய்மார் வந்து ப்ரெக்னென்சி முடித்து டெலிவரி முடிச்சுட்டு வராங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்க பாடி வந்து ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் சேஞ்சில் இருக்கும். ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டில் போவாங்க. ஒன்ஸ் அவங்க பிரெஸ்ட் ஃபீட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் வந்து சுரக்கும். அது சுரக்கும் போது தான் அம்மாவுக்கு குழந்தைக்கு ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டிப்ரெஷன் மென்டல் ஸ்டேட்டை வந்து பின்னாடி அவங்களோட பழைய ப்ரீ ப்ரெக்னென்சி மென்டல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரதே வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் தான். ஓகே மேம், குழந்தைகளுக்கு எப்போ உணவு முறையை ஸ்டார்ட் பண்ணணும்? நான் சொன்ன மாதிரி 6 months வரைக்கும் கம்ப்ளீட் எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறமா தான் ஸ்லோவாக அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்மளோட உணவு முறையை அறிமுகப்படுத்தணும். அதாவது 6 மாதம் முடிந்த பின்பு, 6 மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, 6 மாதம் முடிந்த பின்பு 7வது மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது 180 நாட்கள், குழந்தை பிறந்து 180 நாட்களுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம உணவு வந்து கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வரணும். ஓகே மேம், அருமையாகவே சொன்னீங்க. ஸோ என்னென்ன உணவுகள் மேம் கொடுக்கலாம்? நம்மளோட வீட்டில் சமைக்கிற உணவுகளை வந்து எடுத்தோடனே நம்மளால் கொடுக்க ஸ்டார்ட் பண்ண முடியாது. இனிஷியலாக பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ், கோதுமை, நம்ம சொஜ்ஜின்னு சொல்லக்கூடிய ரவை, இந்த உணவுகளாக வந்து இனிஷியல் டேஸில் ஸ்டார்ட் பண்ணணும். முதலாக வந்து குழந்தைங்களுக்கு ஸ்வீட்டு உள்ள ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணாதீங்க. என்னோட ஒப்பீனியன் அதுதான். ஆரம்ப காலத்திலேயே என்ன பண்ணிடுவாங்கன்னா, நல்லா ஆப்பிள், இந்த மாதிரி பனானா, அந்த ஃப்ரூட்ஸை கொடுக்கும்போது அந்த ஃப்ரூட்ஸில் உள்ள ஸ்வீட்னஸ் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு போயிடும். ஸோ அந்த ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஸ்வீட்டுக்கு டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற ரைஸ் ஆகட்டும், கோதுமை ஆகட்டும், இட்லி ஆகட்டும், அது எதுக்குமே அவங்க அடாப்ட் ஆக மாட்டாங்க. ஒரு மெயின் கான்செப்ட் என்னன்னா, ப்ளீஸ் அவாய்ட் சால்ட் அண்ட் சுகர் டில் த ஏஜ் ஆஃப் 1 year. இதை வந்து கண்டிப்பாக எல்லா தாய்மார்களும் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு உணவு இது. எதுக்காக சால்ட் அண்ட் சுகரை வந்து நான் கட் டவுன் பண்ணணும், குழந்தைங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது? என்ன மேம் நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, சால்ட்டு கொடுத்தா குழந்தைக்கு எப்படி டேஸ்ட்டு தெரியும், நம்மளே சால்ட்டு போடாமல் சாப்பிட மாட்டோமேன்னு சொல்லுவீங்க. பட் அது கண்டிப்பாக கிடையாது. சால்ட்டு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க பிக்கி ஈட்டர்ஸ் ஆகிடுவாங்க. பிக்கி ஈட்டர்ஸ்னால் குறிப்பிட்ட உணவுக்கு மட்டுமே வந்து அடிமையாக இருப்பாங்க. அந்த உணவோட ருசியை கண்டுட்டாங்கன்னா வேறு உணவை வந்து சாப்பிட மாட்டாங்க. மெயினாக வந்து இப்போ நம்ம ஒரு சொசைட்டியில் உள்ள ஒரு பெரிய விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, காமனாக எல்லோரும் சத்து மாவு கொடுக்குறோம் குழந்தைக்குன்னு சொல்லுவாங்க. சத்து மாவுங்கிறது நீங்களே ஜென்ரலாக யோசிச்சு பாருங்களேன். அதில் எத்தனை வந்து திணை வகைகளை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அரிசி, குதிரைவாளின்னு நிறையா இதை வந்து ரேஷியோ தெரியாது. கடையில் போகிறோம், ஏதோ ஒரு பேக்கெட்டில் வந்து ப்ராசஸ்டு ஃபுட்டை வாங்குகிறோம், வீட்டில் வந்து கஞ்சி காய்ச்சி நான் குழந்தைக்கு ஊட்டுறேன்னு சொல்கிறீங்க. அதை கொஞ்சம் சிரமப்பட்டு கொஞ்சம் உங்களோட நேரத்தை செலவழித்து அந்த சத்து மாவில் என்னென்ன உணவுகள் இருக்கோ அதை தனித்தனியாக வாங்குங்க. குதிரைவாளியை தனியாக வாங்குங்க, திணை அரிசியை தனியாக வாங்குங்க. அதை தனியாக வாங்கி ஒன்றா இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு. எடுத்த உடனே வந்து சத்து மாவு கஞ்சின்னு போய் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ராகிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு உணவு. அதில் உள்ள ஒரு கால்சியம் சத்து வந்து நீங்கள் வேறு எந்த உணவுலுமே கிடைக்காது. அதெல்லாம் இப்போ ரொம்ப மாறி போச்சு. எல்லாமே ரைஸ்க்கு கம்ப்ளீட்டாக நம்மளே மாறிட்டோம். நம்மளே இப்போ எத்தனை பேர் வந்து ரெகுலரைஸ்டாக நம்ம ராகி எடுக்கிறதும் தெரியாது. அதுக்கப்புறம் இது
எள்ளு வந்து ஒரு பெரிய ஹீமோக்ளோபினுக்கு இன்க்ரீஸ் பண்ணுற ஒரு உணவு. எள்ளு சாதம் நம்ம இன்னுமே கோவிலெல்லாம் போனீங்கன்னா பிரசாதமாக கொடுக்கறது வந்து எள்ளு சாதம். ஏன் அதை கொடுக்குறாங்க? எள்ளில் தான் வந்து வெஜிடேரியன்ஸ்க்கு உள்ள கம்ப்ளீட் அயன் சோர்ஸ் அதில் தான் வந்து இருக்குது. சரிங்களா? ஓகே மேம். உணவு கொடுக்கறதுல வகைகள் ஏதாவது இருக்கா மேம்? 2 வகைப்படுது. இப்போ வந்து உணவு கொடுக்குற மெத்தட் ஆஃப் இன்ட்ரடியூசிங் சாலிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மெத்தட். ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் வீனிங், இன்னொன்று வந்து பேபி லெட் வீனிங். நம்ம ஜென்ரலாக நம்ம பாட்டி தாத்தா காலத்துலேருந்து நம்ம பாட்டி காலத்தில் ஃபாலோ பண்ணது பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் வீனிங்னா ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து அம்மாக்களே வந்து அம்மாவோ பாட்டியோ யாரோ உணவை வந்து அதை தயாரித்து அந்த குழந்தைங்களுக்கு நம்ம கை மூலமாக ஊட்டி விடுறது. இதை வந்து till 12 months, ஏன் சில பேர் வந்து நிலா காட்டி சோறு ஊட்டுறேன், வாசலில் வந்து அனிமல்ஸை காட்டி ஊட்டுறது, அந்த மாதிரியே வந்து கொண்டுட்டு போயிட்டோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா கிளினிக்ஸில் வரும்போது பேஷண்ட் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஜென்ரலாக, மேம் என் குழந்தை வந்து 2.5 வயசு ஆகிடுச்சு, 3 வயசு ஆகிட்டா, இன்னுமே வந்து ஊட்ட சொல்கிறா மேம், அவளாக சாப்பிட மாட்றா, ஸ்கூலில் நான் கொடுக்குற டிஃபன் பாக்ஸை அப்படியே ரிட்டன் எடுத்துகிட்டு வந்துடுறா. இதை தான் ஜென்ரலாக எல்லா பேரண்ட்ஸும் வந்து எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது. இதில் ஒரு மெயின் ட்ராபேக் என்னென்னா, ட்ரெடிஷ்னல் வீனிங் பண்ணலாம், பண்ணக்கூடாதுங்கிறது என்னோட ஒப்பீனியன் இல்லை, பண்ணணும். பட் அது குறிப்பிட்ட ஏஜில் ஆட்டோமேட்டிக்காக அது பேபி லெட் வீனிங்காக அவங்களுக்கு வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். கம்ப்ளீட்டாக ட்ரெடிஷ்னல் வீனிங்லேயே ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்போ பேபி லெட் வீனிங்னு சொன்னேன், அதுனா என்ன அப்படின்னா 6 monthsலேருந்தே நான் சொன்னேன்ல, 6 months கம்ப்ளீட் ஆகி சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணும்போது குழந்தைங்கள அவங்களாவே நம்ம வந்து சாப்பிட தயார் பண்ணுறது. இது எப்படி மேம் நடக்கும்? குழந்தையால் எப்படி மேம் சாப்பிட முடியும்? வாயில் பல்லு இல்லையே. ஜென்ரலாக நீங்களே ஒரு குழந்தைகள்கிட்ட வந்து போய் உங்களோட விரலை வாயில் வச்சு பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அவங்க நல்லா உங்கள் விரலை நல்லா கடிப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஈரல் பார்த்தீங்கன்னா பல்லை விட வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு சாலிட் ஃபுட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். சாலிட் ஃபுட்னா என்ன மேம், நீங்கள் என்ன அப்படியே கொடுக்க சொல்கிறீங்களா சாதத்தை? அப்படி கிடையாது, அதுக்குன்னு ஒரு தனி டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. சிம்பிள். கேரட் வந்து நம்ம கொடுப்போம், கேரட் என்ன பண்ணுவோம், மிக்சியில் போட்டு அடித்து அதை ஸ்பூனில் ஊட்டிடுவோம். ஜென்ரலாக எந்த ஃபுட்டையுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது தயவு செஞ்சு மிக்சியில் அரைக்காது. மிக்சியில் அரைக்கும் போது அதோட சத்துக்கள் வந்து உடையும் போது அது முழுமையாக அந்த குழந்தைக்கு போய் சேர்றதே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வேக வச்ச ஒரு பொருளை ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு மேஷரோ வச்சு கையால் மசிச்சு அதை ஊட்டி விடுங்க. இப்போ நான் பேபி லெட் வீனிங்கில் ஒரு கேரட்டை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, வேக வச்ச கேரட்டை நம்மளோட குழந்தையோட உள்ளங்கை அளவுக்கு நான் வெட்டி அதை அவள் கையில் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை அழகாக அதை வந்து ஃபஸ்ட்டு எடுக்க ட்ரை பண்ணுவாள். ஒரு வாரமே எடுத்துப்பாள். ஒரு குழந்தை வந்து அதை டேபிள்லேருந்து எடுக்க ட்ரை பண்ணுவாள். எடுக்கிறதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு பொருளை வச்சு விளையாடுவாங்க. அவங்களுக்கு தெரியாது இது வந்து வாயில் வைக்கணும்னு தெரியாது. நம்ம ஆப்போசிட் சைடில் உட்கார வச்சு இந்த கேரட்டை நம்மளும் அதே சைஸில் ஒரு கேரட்டை கட் பண்ணி அவள்கிட்ட வந்து இந்த மாதிரி பாரு, அம்மா சாப்பிட்றேன்னு ரெகுலரைஸ் பண்ணணும். அந்த ரெகுலரைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த குழந்தை இதை வந்து வாயில் வைக்கணும். நம்ம எப்படி வந்து இனிஷியல் டேஸில் டெலிவரிக்கு அப்புறம் பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து நம்ம அம்மா வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, நமக்கு இப்படி வச்சுக்கோமா, இப்படி வச்சு ஃபீட் பண்ண சிஸ்டர் சொல்லிக் கொடுப்பாங்க ஹாஸ்பிட்டலில். ஆரம்பத்தில் குழந்தைங்களுக்கும் வந்து உடனே எடுத்து சக் பண்ண தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்கள பிரெஸ்ட் ஃபீடிங்க்கும் நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் உணவு கொடுக்கவும் நம்ம ட்ரெயின் பண்ணணும் குழந்தைங்கள. ஓகே மேம். ஸோ இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வயதானவங்க வந்து இப்படி தான் பால் கொடுக்கணும், இப்படி கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்கிறாங்க, அது இருக்கா மேம்? கண்டிப்பாக. என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப என்னோட ரிலேட்டிவ் சைட்ஸ்லேயே என்னையே வந்து ஈவன் நான் ஒரு டாக்டருங்கிறதே அவங்களும் மறந்துட்டு என்கிட்ட சில ஒரு விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஜென்ரலாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோல்டு. இப்போ எனக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா, அம்மா நீ உனக்கு சளி பிடிச்சிருக்குமா, நீ வந்து பால் கொடுக்காத, அவன் சளி குழந்தைக்கு போகும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு கேட்கும் போதே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. இது ஒரு டாக்டராக இருக்கும்போது ஐ குட் ரியலைஸ், எனக்கு புரிஞ்சிக்க முடியுது அவங்க சொல்கிறது தப்புங்கிறது. ஆனால் ஒரு காமன் பீப்புள், ஒரு விமனால் இதை கண்டிப்பாக தெரியாது. வீட்டில் பெரியவங்க சொல்கிறாங்க, சரி நம்ம இதை மதிக்கணும் கேட்கணும்னு நினச்சிட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் அவங்க செய்கிற மெயின் தப்பு. சில விஷயங்கள் என்னென்ன மித்ஸுங்கிறத நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று வந்து தலை குளிச்சா குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து நான்வெஜ் சாப்பிடும்போது முட்டை சாப்பிடக்கூடாது, ஏன்னா குழந்தைக்கு முட்டை சேராதுன்னு சொல்லுவாங்க. கிழங்கு வகைகள், உருளைக்கிழங்கு, எந்த கிழங்கு வகையுமே அம்மாவை வந்து சாப்பிட விட மாட்டாங்க. தயிர் அறவே ஒதுக்கு, இல்லைனா குழந்தைக்கு சளி பிடிச்சிக்கோன்னு சொல்லுவாங்க. மெயினாக வந்து கோல்ட் ஐட்டம்ஸ், கோல்ட்ரிங்க்ஸ் எதுவுமே வந்து குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் மித்து. சயின்ஸில் இது எல்லாமே மூட நம்பிக்கைகள். எப்பயுமே தாய்ப்பால் எதுலேருந்து உருவாகிறது, தன் அம்மாக்களுடைய ரத்தம்
பிளட்லேருந்து ஒரு பியூரிஃபை ஆகி கிளான்ஸில் ஃபார்ம் ஆகிறது தான் வந்து பால். சரிங்களா? அந்த பாலில் வந்து சத்து தான் போகுமே தவிர்த்து, நீங்கள் சாப்பிட்ற உணவோட சத்து தான் போகுமே தவிர்த்து அந்த உணவு போகிறதுக்கு வழியே இல்லை. இது வந்து எப்படி இதை வந்து சொசைட்டியில் எல்லாரும் எடுத்துக்கிறாங்கங்கிறதே புரிஞ்சிக்க முடியலை. நீ கேர்ட் சாப்பிட்டீன்னா எப்படி கேர்ட் அங்கே போகும்? கேர்டில் உள்ள விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் தான் உனக்கு போகும். அந்த கேர்டோட எந்த ஒரு சப்ஸ்டன்ஸும் போகிறது இல்லை குழந்தைக்கு. உனக்கு அம்மாவுக்கு ஜுரம் வந்ததுன்னா அந்த அம்மாவுக்கு உடம்புல இருந்து எதிர்ப்பு சக்தி, ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு ஆன்டிஜன் உள்ள என்ட்ரானதுக்கப்புறம் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும் அம்மாவோட உடம்பு. அந்த ஆன்டிபாடிஸ் என்ன பண்ணும்? பால் மூலமாக தான் அந்த குழந்தைக்கு போகும். இப்போ அந்த குழந்தைக்கு வந்து சளி பிடிச்சிச்சுன்னா இப்போ யார் சீக்கிரம் ரெக்கவர் ஆகுவா? குழந்தை சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆகிடும். இதை தான் வந்து புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. ஓகே மேம், ரொம்ப நல்லாவே சொன்னீங்க. ஸோ பால் கொடுக்கறதுக்கு டைம் ஸ்கெடியூல் ஏதாவது ஃபாலோ பண்ணுமா மேம்? கண்டிப்பாக இனிஷியல் ஒரு 6 months வரைக்கும் 6 months வரைக்கும் டைம் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணால் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தாய்மார்கள் ஒரு இதை வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, குழந்தைங்க கொடுக்குற க்ளூஸ். நான் வந்து பசியோடு இருக்கேன் அப்படிங்கிறத குழந்தைங்க அழகாக வெளிப்படுத்துவாங்க. சில சைன்ஸ்லாம் இருக்குது. அந்த சைன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து இந்த லிக் பண்ணுவாங்க, வாயில் நாக்கை வச்சு நல்லா லிக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம அதை கவனிக்கணும் குழந்தைங்களுக்கு. சில குழந்தைங்க வந்து காதை வந்து தட்டிகிட்டே இருப்பாங்க. அப்படின்னா அவங்களுக்கு இரிட்டேட் ஆகிறாங்க, அவங்களுக்கு பசி எடுக்குது அப்படின்னு அர்த்தம். எப்போ குழந்தை அழுதாலுமே பசிக்குது குழந்தைக்கு, பால் பத்தலை இந்த ஒரு வார்த்தை வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியில் எல்லா தாய்மார்களும் 1000 வாட்டிக்கு மேலே வந்து அவங்க வீட்டில் கேட்டிருப்பாங்க. குழந்தை அழுகுது, இவளுக்கு பால் பத்தலை போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையவே கிடையாது. குழந்தை முதல்ல எதுக்கு அழுகுறாங்கிறத வந்து நம்ம ரீசனை வந்து பார்க்கணும். இப்போ தான் நீங்கள் ஃபீட் பண்ணியிருப்பீங்க, ஃபீட் பண்ணி ஒரு 10 minutes குழந்தை அழுகுறான்னா அவளுக்கு மேபி தூக்கம் வந்திருக்கலாம். இல்லையா அவளுக்கு ஹீட்டாக இருக்கும் உடம்பு, இந்த ரூம்ஸ் வந்து ஹீட்டாக இருக்கலாம், காற்று பற்றாமல் இருக்கலாம், இல்லை வேர்க்கலாம், இல்லை எறும்பு கடிச்சிருக்கலாம், கொசு கடிச்சிருக்கலாம். அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க ஏன் குழந்தை அழுகுறாங்கன்னு. உடனே வந்து அவங்க அம்மா பால் கொடுத்தாங்க, தாய்ப்பால் பத்தலை போல், அதான் திருப்பி பசியில் அழுகுறா அப்படிமா. அந்த இதவே கிடையாது. ஒரு குழந்தை வந்து இப்போ நீங்கள் கேட்கலாம், அடிக்குவேட்டாக எப்படி வந்து தாய்ப்பால் போகுது, அப்போ அவளுக்கு பத்துருச்சாங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து 20 minutes breast feeding பண்ணணும். கண்டிப்பாக 20 minutes breast feeding, ஈச் பிரெஸ்ட்டில் 10 minutes வந்து கண்டிப்பாக breast feed பண்ணணும். அந்த 20 minutes breast feeding ஷெட்யூல் முடித்ததுக்கப்புறம் அவங்க 2 hours or 3 hours கம்ப்ளீட்டாக they are fulfilled and play. ஒன்று விளையாடுவாங்க, சில குழந்தைங்க தூங்கிடுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு நாளைக்கு அந்த குழந்தைங்க 6 வாட்டிக்கு மேலே யூரின் பாஸ் பண்ணுறாங்க, ஆர் within 2 or 3 daysக்குள்ளே மோஷன் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா they are all right. உங்களோட breast milk is enough. ஸோ இந்த டைம் ஷெட்யூலுங்கிறது வந்து குறிப்பிட்ட ஒரு மாதங்களுக்கு வரைக்கும் தான். சின்ன வயசில் ஒரு 2-3 months வரைக்குமே போதும். அதுக்கப்புறமா ப்ளீஸ் ஃபீட் ஆன் டிமாண்ட்ஸ். இதுதான் எல்லா டாக்டர்ஸும் சொல்கிறது, ஃபீட் ஆன் டிமாண்ட்ஸ். அவங்களோட க்ளூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த குழந்தைங்களோட கையை பார்த்தீங்கன்னா அழுகும் போது மூடி இருப்பாங்க, பால் குடிக்கும் போது நீங்கள் எல்லாருமே கவனிக்கலாம், அவங்களோட ஃபிஸ்ட்டு வந்து மூடி இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அவங்க வயிறு ஃபுல்ஃபில் ஆனிச்சுன்னா அந்த விரல் வந்து விரிஞ்சிடும். இது பெரிய ஒரு க்ளூ. இதை வந்து அசிஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தை எப்போ பசியோடு இருக்காங்க, எப்போ அவங்களுக்கு பால் தேவைப்படுதுங்கிறத நீங்களே இது பண்ணி கொடுத்துட்ருக்கலாம். ஓகே மேம், உணவு முறை ஆரம்பிக்கும் போது குழந்தைகளுக்கு என்ன மாதிரி உணவு மேம் கொடுக்கலாம்? ஆரம்பத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி தான் ரைஸு, வீட்டு, ரவை இதை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும். நான் சொன்ன அதே இது தான். ஃப்ரூட்ஸை நீங்கள் இனிஷியலாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ஸ்வீட்டுக்கு வந்து அடிக்ட் ஆகிடுவாங்க. ஒரு பெரிய இது என்னென்னா, இப்போ வந்து குழந்தைக்கு நான் 6 மாதம் முடிஞ்சிருச்சு, நான் ஃபுட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்ட்டு உடனே எல்லோரும் எங்கே போவாங்க? மெடிக்கல் ஷாப் போவாங்க, போயிட்டு செர்லாக் வாங்கிட்டு வருவாங்க. ஏன் செர்லாக் கொடுக்கணும்? அது யாராவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? ஏன் செர்லாக் நம்ம கொடுக்குறோம்? இப்போ எல்லாருமே ஜென்ரலாக ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறேன், 7 months ஆரம்பிக்க போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம எல்லோரும் போய் அணுகிறதே மெடிக்கல் ஷாப் தான். அங்கே போய் இந்த ஏஜ் எங்கள் பாப்பா இந்த மந்த்து எனக்கு செர்லாக் கொடுங்கன்னு கேட்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் செர்லாக் வாங்கணும்? நம்ம எப்படியுமே குழந்தைங்களுக்கு ஃபேமிலி பாட்லேருந்து தான் ஃபுட்டு கொடுக்கணும். அதுதான் பேசிக்ஸ். நம்மளையும் நம்ம அப்பா அப்பாங்கெல்லாம் அப்படி தானே வளர்த்தாங்க. இப்போ தான் அப்படியே ட்ரெண்டிங்கே மாறி போச்சு. ஆப்பிள் அண்டு பியர் வந்து மிக்ஸ்டு பண்ணி ஒரு செர்லாக் வைக்கிறோம், இந்த ஃப்ளேவர் ஸ்ட்ராபெரி செர்லாக், இது சாக்லேட் ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக சேலுக்காக கொண்டுட்டு வந்த மார்க்கெட்டில் வந்த அப்புறம் இதுதான் நம்மளோட ரைஸு, நம்மளோட வீட்டு, ப்ரௌன் ரைஸ்
இதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு சத்து நிறைந்த ஒரு உணவு. இது மூலயமா கிடைக்கிற சத்துக்கள் எதுவுமே செர்லாக் மூலயமா வந்து அவங்களுக்கு நிறைஞ்சிடுமாங்கிறது கண்டிப்பாக கிடையாது. ஸோ தயவு செஞ்சு செர்லாக் பின்னாடி போகிறத நிப்பாட்டுங்க. உங்களோட உணவு பழக்கத்தை குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சமாக அதை கொண்டுட்டு வர்றது தான் ரொம்ப ரொம்ப பின்னாடி அவங்க ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமும் அவங்க நல்ல ஒரு உணவு வந்து தானாகவே சாப்பிடுவாங்க. ஒரு பிக்கி ஈட்டர்ஸாக இருக்க மாட்டாங்க. நான் இதுதாம்மா சாப்பிடுவேன்னு இருக்கேன். நீங்கள் என்ன வச்சாலும் அதை வந்து ஃபுல்ஃபில்டாக சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஓகே மேம். ஸோ இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா பிரெஸ்ட் பம்ப்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க மேம். ஸோ இதோட பயன்கள் என்ன மேம்? பிரெஸ்ட் பம்ப் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக எல்லா மதர்ஸுமே யூஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான். அதுலேயுமே ஒரு மூட நம்பிக்கைகள் இருக்குது. பிரெஸ்ட் பம்பா, ஐயோ அது பண்ணால் ரொம்ப பால் வந்துடுமே, அடிக்கடி பால் கட்டிக்குமே, ஊற்றிட்டேல இருக்கும் அப்படின்னா. ஆக்சுவலி பிரெஸ்ட் பம்ப் வந்து என்ன ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் அதோடது. நம்ம தாய்ப்பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்சய பாத்திரம் மாதிரி. நீங்கள் எவ்வளோ பால் எடுக்கிறீங்களோ அவ்வளோ பால் அது திரும்பி கொடுக்கும். நம்ம தாய்மார்கள் பண்ணுற ஒரு பெரிய தப்பு, இப்போ வந்து ரைட் சைடு வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கேன் குழந்தை திடீர்னு அழுகுறா இல்லை தூங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், பாதி மில்கோட நம்ம என்ன பண்ணிடுவோம், குழந்தைய தூக்கி தொட்டிலில் போட்டுருவோம். திருப்பி அந்த ரைட் பிரெஸ்ட் நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம். அந்த பால் என்ன பாதி பாலோடையே தான் இருக்கும். திருப்பி அந்த குழந்தைய கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்சஃபிஷியன்ட் ஆகிடும். ஒரு 2 hours கழிச்சு எழுந்திருக்கிறாங்க, ரைட் சைடு திருப்பி ஃபீட் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு பத்தாது. இதோட மெயின் காரணம் நீங்கள் வந்து அந்த பிரெஸ்ட்லேருந்து ஃபுல்லாக மில்கை எடுக்கலை, எம்டி பண்ணலை. அந்த பிரெஸ்ட்டை எம்டி பண்ணணும். எவ்வளோ பிரெஸ்ட்டை வந்து எம்டி பண்ணுறீங்களோ திருப்பி அது வந்து என்ன பண்ணணும், நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்களோ அதே அமௌண்ட்டை அது திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ணணும். அதுதான் வந்து பிரெஸ்ட் என்ன சொல்லுவோன்னா அச்சய பாத்திரம். எவ்வளோ பால் எடுக்கிறீங்களோ அவ்வளோ பால் அது திருப்பி கொடுக்கும். இப்போ பிரெஸ்ட் பம்ப் பார்த்திங்கன்னா, பிரெஸ்ட் பம்பில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, யூஸ் பண்ணால் நிறையா உனக்கு மில்க் சப்ளை வந்துரும்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. நம்ம பிரெஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணுறதுக்கே வந்து நம்மளோட இன்க்ரீஸ் சப்ளை பண்ணுறது இல்லை, சப்ளைவை வந்து அடிக்குவேட்டாக வச்சுக்கிறதுக்கு தான். இன்க்ரீஸ் சப்ளை கிடையாது, அடிக்குவேட் சப்ளைவாக நம்ம கொண்டுட்டு வரதுக்கு தான் பிரெஸ்ட் பம்ப் யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து மேனுவல் பம்ப் இருக்குது, எலக்ட்ரானிக்கல் பம்ப் இருக்குது. மேனுவல் பம்ப் பார்த்திங்கன்னா லைக் ஃபார் டொனேஷனுக்கு, நான் எங்கேயோ வெளில போயிருக்கேன், எனக்கு ரொம்ப பால் கட்டிட்டா, நான் குழந்தை தூங்குறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அது வேஸ்ட் பண்ணாதீங்க. பம்ப் யூஸ் பண்ணி ஜஸ்ட் 500-600 இப்போ மெடிக்கல் ஷாப்ஸ்லாம் நல்லா சேல் பண்ணுறாங்க. அதை வாங்கி ஸ்டோர் பண்ணி டொனேஷன் பண்ணுங்கள். இப்போ டொனேஷனுக்கு நிறைய ஆர்கனைசேஷன் வந்துருச்சு. நீங்கள் கொடுக்குற ஒரு 10 ml பால் ஆகட்டும், அது வந்து ஒரு NICUவில் போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குழந்தைங்களுக்கு வந்து தாய்மார்களுக்கு தாய்ப்பால் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு வேளை சாப்பாடு அது நம்ம எப்படி வந்து அன்னதானம் பண்ணுறோமோ அதுக்கு ஈடு வந்து இப்போ தாய்ப்பால் தானம்ங்கிறதும். அந்த தாய்ப்பால் தானத்துக்கு பெரிய ஒரு சப்போர்ட் வந்து பிரெஸ்ட் பம்ப் இன்ட்ரொடக்ஷன் தான். அது மார்க்கெட்டில் என்னைக்கு வந்ததோ அது பல தாய்மார்களோட தாய்ப்பாலை பார்க்குற ஒரு விதத்தையே மாற்றிருச்சு. இப்போ நிறைய மதர்ஸ் வந்து போட்டி போட்டுக்கிட்டு நான் இவ்வளோ டொனேட் பண்ணுறேன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா தாய்மார்களும் இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் வீக்கில் நான் கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த தாய்ப்பால் தானத்தை வந்து ஒரு பெரிய லெவல் கொண்டுட்டு வரணும். NICUவில் இருக்கிற எல்லா பேபிஸ்க்குமே தாய்ப்பால் போய் சேரணும். எந்த ஒரு குழந்தையுமே தாய்ப்பால் அருந்தாத குழந்தையாக இருக்கக்கூடாது. தன்னோட தாய்க்கு அந்த பால் இல்லைனாலும் இன்னொரு தாய் வந்து அந்த பாலை தானமாக கொடுத்து அந்த குழந்தையோட நல்ல வளர்ச்சிக்கு வந்து எல்லாருமே ஒரு பங்களிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய மெசேஜ். நேயர்கள் இதுவரை கேட்டது தாய்ப்பால் கொடுப்பதன் அவசியம் குறித்து டாக்டர் கிருஷ்ண ஜெயந்தி அவர்கள் கூறிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியை கேட்டோம். என்ன நேயர்களே, அறிவியல் சம்பந்தமான நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இது இந்திய அமுத பெருவிழா, மத்திய அரசின் விக்யான் பிரசார், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம், அறிவியல் பலகை, நமது EGS பிள்ளை சமுதாய வானொலியுடன் இணைந்து வழங்கும் அறிவியல் அறிவோம் என்ன புதிய தொடர். அடுத்த தொடர்ல கண்டிப்பா உங்க எல்லாரையும் நாங்க சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.